அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். துருக்கியால் இஸ்ரேலுக்கு வந்த புதிய பிரச்சனை. இஸ்ரேலுடனான அனைத்து வர்த்தகத்தையும் துருக்கி நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அது மட்டுமன்றி இஸ்ரேலின் போர் விமானங்கள் துருக்கியின் வான்வெளி பரப்பு மற்றும் துறைமுகங்களை பயன்படுத்த அதிரடியாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த திடீர் அறிவிப்பின் பின்னணி காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கைதான் முக்கிய காரணமாகும். பாலஸ்தீனத்தின் காசா மீது இஸ்ரேல் போர் புரிந்து வருகிறது. இந்த போருக்கு துருக்கி கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. தொடக்கத்தில் இருந்தே துருக்கி அதிபர் எர்டோகன் இஸ்ரேலை கடுமையாக கண்டித்தார். அது மட்டுமன்றி காசாவில் இனப்படுகொலை இஸ்ரேல் செய்வதாக சாடினார். ஈரானுக்கு ஆதரவாக துருக்கி எப்பொழுதும் நின்றது என்றும் கூறினது. ஆனால் இஸ்ரேல் எதையும் கண்டுகொள்ளவில்லை. காசாவிற்காக துருக்கி சார்பில் கட்டி கொடுக்கப்பட்ட மருத்துவமனையை குண்டு வீசி அழித்தது. இது துருக்கியை கடும் கோபத்துக்கு உள்ளாக்கியது. அத்தோடு இஸ்ரேல் உடனடியாக போரை நிறுத்த வேண்டும் என்று துருக்கி கேட்டது. இருப்பினும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மறுத்துவிட்டார். இந்நிலையில் தான் இஸ்ரேலுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளிக்கும் வகையில் துருக்கி சார்பில் அதிரடியான அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக துருக்கி நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் கெஹன் பிடன் கூறியதாவது: மத்திய கிழக்கு முழுவதும் இஸ்ரேல் தனது இராணுவ நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும். இல்லாவிட்டால் முழு பிராந்தியமும் மோதலில் மூழ்கக்கூடும். இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச நடவடிக்கை எடுக்க வேண்டும். உலக நாடுகள் இஸ்ரேலை ஆதரிப்பதை நிறுத்த வேண்டும். இஸ்ரேலுடனான வர்த்தகம் மற்றும் அனைத்து பொருளாதார தொடர்பு பணிகளும் துண்டித்துள்ளோம். இஸ்ரேலின் விமானங்கள் துருக்கி வான்வெளி பரப்பை பயன்படுத்தவும், இஸ்ரேல் கப்பல்கள் துருக்கியின் துறைமுகத்தை பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் துருக்கி கப்பல்கள் இஸ்ரேல் துறைமுகத்துக்கு செல்லாது என்றும் துருக்கி அறிவித்துள்ளது. இது இஸ்ரேலுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. இதுபோன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.